அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். டெல்லி சட்டமன்றத்திற்கான தேர்தல் தேதி அறிவிப்பு தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கும் என்றும் மனு தாக்கல் ஜனவரி 17ஆம் தேதி முடிவடையும் என்றும் மனுக்கள் மீதான பரிசீலனை 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் ஜனவரி 20ஆகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் என தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியின் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளாக இருந்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளின் வியூகம் என்னவாக இருக்கு? நிச்சயமா தமிழ்நாட்டில் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய இந்த இடைத்தேர்தல்கள் பொதுவா ஒரு பொது தேர்தலுக்கான முன்னோட்டம் அல்ல அப்படின்னு பொதுவான பார்வை முன்வைக்கப்பட்டாலும் கூட இந்த தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இரண்டு வகையில் அதை பார்க்க முடியும். ஒன்று, எப்பவுமே சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு ஆட்சிக்கான மேண்டேட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் மக்கள் என்ன முடிவை எடுக்கிறார்கள், என்ன விதமான வெற்றி வாய்ப்பு, அதை தாண்டி எவ்வளவு வாக்கு சதவீதம், கடந்த முறை ஏற்கனவே இடைத்தேர்தல் மூலமாகத்தான் திரு ஈவிகே இளங்கோவன் அங்கே வெற்றி பெற்றார். அவருடைய மகன் 2021 போட்டியிட்டு அவருடைய அகால மரணத்தை ஒட்டி திரு ஈவிகே இளங்கோவன் வேட்பாளராக இருந்து அவர் வெற்றி பெற்றிருந்தார். அவருடைய திடீர் மரணம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இன்னொரு தேர்தலுக்கான அந்த சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வேக்கன்ட்னு அறிவிக்கப்பட்ட உடனடியாகவே இந்த தேர்தல் எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த அறிவிப்பை நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு அரசியல் ரீதியா பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிக முக்கியமா இன்னைக்கு இப்போ ஒண்ணு இந்த தேதிகளை நம்ம பார்த்தலாம். அதுக்கு பிறகு அரசியல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஈரோடு கிழக்குக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10 அப்படின்னா நீங்க இன்னைக்கு நம்ம 7ஆம் தேதி. ஸோ வேட்புமனு தாக்கல் 10ஆம் தேதி தொடங்குகிறது. கடைசி நாள் 17ஆம் தேதி. இன்னும் 3 நாட்கள்ல ஈரோடு கிழக்குக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம்ங்கிறதும் கடைசி நாள் 17 ஜனவரி 17 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு திரும்ப பெறுவது 20ஆம் தேதிக்குள்ள திரும்ப பெறணும். பரிசீலனை அதெல்லாம் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட மிக குறைந்த நாட்களே இருக்கக்கூடியதாக இந்த தேர்தல் அப்படிங்கிறது மாறுது. ஒரே கட்டமா டெல்லிக்கு நடக்கிற அதே நேரத்தில் இங்கே ஈரோடு கிழக்குக்கு நடக்குது. பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல். பிப்ரவரி 5ங்கிறது ஒரு மாதத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். 28 நாட்கள் 30 நாட்களுக்குள்ளாக ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல். அதே போல 8ஆம் தேதியே அதுக்கான முடிவுகள் வரப்போகுது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே களத்துல நம்ம பார்க்கிறோம். அரசியல் ரீதியா மற்ற மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம பார்க்க போறோம். களத்துல நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் இருக்குது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனியாக ஒரு கூட்டணி அமைத்தது, பாஜக தனியா ஒரு கூட்டணி அமைச்சிருக்குது. அதே போல நாம் தமிழர் சீமான் தனித்து களமிறங்கியிருந்தார். இப்போ இந்த தேர்தலில் விஜய் இப்போ புதிய கட்சி தொடங்கி அவர் ஒரு மாநாட்டையும் நடத்தி அவரும் களத்தில் இருக்கிறாரு. ஆனால் 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக எந்த தேர்தலும் போட்டியிடுவதில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு அவங்க ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் குறிப்பிடுறாங்க. அதே நிலைப்பாட்டில் இப்ப இருக்க போறாங்களா, மாறப்போவதா, அல்லது அவர் யாரை ஆதரிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாரா, விலகி நிற்கிறாராங்கிற ஒரு கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடக்கக்கூடிய கூட்டணிகள்ல ஏதாவது மாற்றங்களோ அல்லது ஆதரவு எதிர்ப்பு உள்ளிட்ட அம்சங்களோ டிவைடட் அப்போசிஷன் தான் ஏற்கனவே இருக்கிறது. அதே விதமானதாகத்தான் இது இருக்க போதான்ற பல கேள்விகளை எழுப்பக்கூடியதாக இந்த தேர்தல் இருக்கும். எனவே இது அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்புறம் இந்த தேர்தலில் ஒருவேளை இப்ப ஏற்கனவே நம்ம திரு ஈவிகே இளங்கோவன் களத்துல இருந்த போது அப்போது இருந்த களச்சூழல் என்பது வேறு.
அன்னைக்கு இரட்டலை, அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேட்பாளர் நேரடியாக களமிருந்தாங்க. இப்போ அதுல போட்டியில் இறங்குவதாக அறிவித்த திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வேட்பாளர் திரும்ப பெறப்பட்டாரு. பாஜக வந்து கடைசி அந்த ஒரு முயற்சியை எடுத்துதான் அது நடந்தது. இப்போ அதுக்கு மாறாக இப்போ வந்து ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது போன்றவே ஒரு ஒரு கூட்டணி அப்படிங்கிறது இங்க இருக்க போகுதா? பாஜக கூட்டணி என்ன செய்ய போகிறது? வேட்பாளர் நேரா களமிறக்குமா அல்லது இல்லையா? அதிமுக, அதே போல நாம் தமிழர், திரு விஜய், இவங்களோட நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கறதெல்லாமும் கூட அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு இவங்கெல்லாம் தள்ளப்படலாம், அல்லது ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறதும் இந்த தேர்தலில் இந்த தேதி அறிவிக்கப்பட்டதுல முக்கியமாக வருகிறது. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியை பார்க்கும்போது, ஆளுங்கட்சி கூட்டணியை பார்க்கும்போது இப்போ யார் போட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக இந்த இடத்தில் போட்டியிடலாம் அப்படின்னு திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள், முத்துசாமி உள்ளிட்டவர்கள்லாம் சொல்லக்கூடியது பார்க்கிறோம். அதே நேரத்தில் காங்கிரஸ், நாங்க எங்களுடைய தொகுதி, அந்த தொகுதியை மீண்டும் நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு திரு திருநாவுக்கரசர் உள்ளிட்டவர்கள்லாம் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னதாக வரக்கூடிய, சட்டமன்ற தேர்தலுக்கு, பொது தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னதாக வரக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு இன்னொரு இடைத்தேர்தலாக அது பார்க்கப்படாது. அரசியல்ல யாருக்கு வலு இருக்கிறது, மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கிறது, என்ன அளவுக்கு, ஏன்னா ஏற்கனவே வாங்கிய வாக்குகள் அந்த வாக்கு சதவீதம் குறையாம வெற்றி பெறக்கூடிய இடத்தில் திமுகவோ கூட்டணியோ இருந்தாலும் அதுல அவங்களுக்கு எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தை பெறுகிறோம் அப்படிங்கிற எல்லா கணக்குகளும் வரும்போது திமுக இந்த இடத்துல மீண்டும் காங்கிரஸே போட்டியிடட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குமா? அல்லது இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் போட்டியிட்ட தொகுதி. ஆனால் இந்த முறை அந்த இடத்துல திமுக நேரடியாக நாங்கள் வருகிறோம் அப்படின்னு திமுக அங்க போட்டியிட்டது. அந்த தொகுதி மாற்றி கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரியான கணக்குகள் இந்த தேர்தல் இருக்குமாங்கிறது இருக்கும். அப்ப ரெண்டு முக்கியமான ஒரு அரசியல் நகர்வுகளாக பார்க்கறதுல ஒன்னு திமுக கூட்டணி என்றால் அந்த கூட்டணிக்குள்ள யார் போட்டியிடுவது என்பதும், அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவாலாக இந்த ஏற்கனவே பெற்ற வாக்குகள், அதுல இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிற விஷயங்களும் சேர்ந்து வரும். மற்றபடி எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அணுகுமுறையை இதுல மேற்கொள்ள போகிறார்கள்? 26 தேர்தலுக்கு முன்னாடி திரு ஜி கே வாசன் உள்ளிட்டவர்கள்லாம் இன்னைக்கு வந்து ஒன்றாக இணைந்து களத்துல சந்திக்கணும், அதுக்காக நாங்கள் பேசுகிறோம்னு கருத்தெல்லாம் சொல்றாங்க. அதிமுக பாஜக ஒன்றா இணைந்து வரணும். திரு டிடிவி தினகரன் சொல்றாரு திமுக ஆட்சிக்கு எதிராக அவங்களை வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரணும். இப்படி இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படக்கூடியது நம்ம பார்க்கிறோம். அப்ப அரசியல் ரீதியாக இந்த நகர்வுகள்ல எந்தெந்த கட்சி என்ன நகர்வை மேற்கொள்ள போகிறது அப்படிங்கிறதும் 2026க்கான ஒரு முன்னோட்டமாகவும் பார்க்கப்படும். நேரடியாக ஒருத்தர் ஆதரிக்கிறது அல்லது விலகி நிற்பது அல்லது போட்டியிலிருந்து விலகுவது அப்படின்னு எல்லா விதமான நகர்வுகளுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கும். அந்த அரசியல் என்னவாக இருக்க போகிறது, அது ஒரு முன்னோட்டமான 2026க்கான ஒரு முன்னோட்டமாக இந்த அரசியல் கூட்டணிகள் அப்படிங்கிற விவகாரத்துல வெளிவருமா அப்படிங்கிற கேள்விகளையும் பொருத்தியதாகத்தான் இந்த முடிவுகள் வரக்கூடியதா மாறும் பாலா. அந்த விதத்துல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து மேலும் ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. அரசியல் ரீதியா மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக தமிழ்நாடு அரசியல் களத்துல பல இடைத்தேர்தல்கள் அப்படி இருந்திருக்குது கடந்த கால வரலாறுகளை பார்க்கும் போதும். அப்படி இந்த இடைத்தேர்தலும் கூட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடைத்தேர்தலாக தான் பார்க்கப்படும். டெல்லி தேர்தலையும் நம்ம பேசலாம். டெல்லி சட்டமன்றம் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தலை சந்திக்குது. 3 முக்கியமான அணிகள் அங்க வந்து கட்சிகள் களத்துல இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அங்க மீண்டும் அவர்களுக்கான வாய்ப்பு என்ன? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமா பாஜக வெற்றி பெற்றது, கூட்டணி வெற்றி பெற்றது. அங்க காங்கிரசும் ஆம் ஆத்மியும் பெரும் தோல்வியை சந்தித்த இடங்கள்ல ஒண்ணு டெல்லியாக இருந்தது. இப்ப இந்த முறை ஒரு சட்டமன்றம்னு வரும்போது அங்க 3 பேருக்கு இடையிலான ஒரு மோதலாக, முக்கோண மோதலாக மாறுகிறதா அல்லது வேறு மாற்றங்கள் வருதாங்கிறது டெல்லியும் மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஆனால் நம்மை பொறுத்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தல்ங்கிறது ஒரே கட்டமாக நடக்கிறது. எனவே அங்க வந்து இப்ப பரப்புரைகளும் மிக தீவிரமாக இருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் வந்து நேற்றைக்கு கண்ணீர் விட்டு பேசிய காட்சிகள் எல்லாம் வரக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி டெல்லி தேர்தலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசியல் களத்துல மிக முக்கியமான ஒரு கவனத்தை பெறக்கூடிய ஒரு தேர்தலாகவும் மாறி இருக்கிறது பாலா. மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக
ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற தேர்தல் இருக்கும். அந்த வகையில் அரசியல் கட்சிகள் தங்களுக்கான வியூகங்களை வகுப்பார்கள் என்கிற கருத்தை ஆசிரியர் கார்த்திகை செல்வன் முன்வைத்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிப்பை டெல்லி சட்டமன்ற தேர்தல் தேதி உடனான அறிவிப்போடு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். அதன்படி மனு தாக்கல் என்பது ஜனவரி 10ஆம் தேதி தொடங்குகிறது. மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 17ஆம் தேதி. மனுக்கள் மீதான பரிசீலனை ஜனவரி 18ஆம் தேதி நடைபெறும். திரும்ப பெறுவதற்கான நாள் என்பது ஜனவரி 20ஆம் தேதி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை என்பது பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இத்தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவால் காலமான நிலையில் அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவர்கள். சார் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 முறை காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரு அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த தலைவர்கள் இருந்து ஒரு தொகுதி எப்படி பார்க்கிறீங்க? தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எல்லாம் இன்று சென்னை வந்திருக்கிறார்கள். டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய திரு EVKS இளங்கோவனுடைய படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு மாண்பு முதலமைச்சர் காலை திறந்து வைத்து புகழாரம் செய்து சென்று விட்டிருக்கிறார். நாங்களும் நம் மாண்பு முதலமைச்சர் இந்தியா கூட்டணி தலைவருடன் கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியா கூட்டணி ஈரோடு கிழக்கில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு நல்லாட்சி நடப்பதற்கு மீண்டும் ஒரு அத்தாட்சி கொடுக்க போகிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து முடிவெடுப்போம். இந்தியா கூட்டணி போட்டியிடும். ஆனா அங்க திமுக போட்டியிடுமா காங்கிரஸ் போட்டியிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமா இருக்கு. அந்த கேள்வியே எழாது. எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் யார் என்று முடிவு செய்வோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2026க்கான ஒரு முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தல் இருக்குமா? 2026 இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது ஏற்கனவே எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்று வருகிறதோ இந்தியா கூட்டணி, அதே போல் இந்த தேர்தலிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். அதில் எந்தவித மாற்று சிந்தனையும் யாருக்கும் இல்லை. ஆகவே நாங்கள் எல்லாம் கலந்து யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுப்போம். நன்றி. தேங்க்யூ. ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடப் போவது திமுகவா காங்கிரஸா என்ற கேள்வி எழுந்த நிலையில் அது தொடர்பாக எங்களுக்குள் எந்தவித சிக்கலும் எழாது. நாங்கள் பேசி அத்தொகுதியில் போட்டியிடுவதற்கான அல்லது எங்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை முன்வைத்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் காலமான நிலையில் தற்போது அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் டெல்லி சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள். சார் வணக்கம். ஈரோடு கிழக்குக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு யார் போட்டியிடப் போகிறார்கள்? இது குறித்து கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்வார். தேர்தலை சந்திக்க எங்கள் கூட்டணி தயாராக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்க்கப்படுமா? எப்படி வேண்டுமானாலும் இடத்துல ஏற்கனவே முன்னோட்டம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ நடக்கும் போது தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அது எப்படி வேண்டுமானு நீங்க யோசிக்கலாம். அது உங்க முடிவு கூட்டுறேன். ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கிறது. இந்த முறை சமீபத்தில் முதலமைச்சர் அங்க கள ஆய்வுக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறார். எனவே அங்கு திமுக போட்டியிடுவதற்கு திமுக சார்பில் வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதான் சொல்லிட்டு கூட்டணி தலைவர் அவர்தான். அவர் யார் என்பதை முடிவு செய்வார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையில் இதை ஒரு எடை போடும் இடைத்தேர்தல் அப்படின்னு பார்க்கலாமா? அதெல்லாம் நாங்கள் நீங்களே உங்களுடைய முடிவு கூப்பிட்டு நீங்க எப்படி பண்ணிக்கலாம். மிக்க நன்றி திரு RS பாரதி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடப் போவது திமுகவா காங்கிரஸா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது.
ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டு தாங்கள் அமோக வெற்றி பெறுவோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கூட்டணி கட்சியின் தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரிய முடிவை எடுப்பார் என்று திரு ஆர்.எஸ். பாரதி நம்மிடையே தொலைபேசி வாயிலாக கருத்தை பகிர்ந்திருக்கிறார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடத்தப்பட்டு வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். மனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதி தொடங்குகிறது. மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஜனவரி 17ஆம் தேதி. மனுக்கள் மீதான பரிசீலனை ஜனவரி 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் ஜனவரி 20ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பார்க்கிறீங்க? அதிமுக போட்டியிடுமா? பொதுவாகவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மறைந்து விட்டு அல்லது இறந்து விட்ட சூழ்நிலையில் 6 மாதங்களுக்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது அது விதி. அந்த விதியின்படி பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையம் பொறுத்தவரையில் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அந்த தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வகையில் தேர்தல் ஆணையம் அவர்கள் அவருடைய அந்த விதிப்படி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. எனவே இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சூழ்நிலையில் நான் வேற எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல், இது ஒரு எடைபோடும் தேர்தலாக இருக்குமா? அதிமுக இந்த தேர்தலை எப்படி பார்க்குது? அதாவது நீங்க சொல்றதுல நீங்களே சொல்லிட்டீங்க, அது திமுக எப்போதுமே இடையே தான் போடும். அதாவது பார்த்தீங்கன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்காளர்ல அதாவது ஒரு ஆடு மாடுகளை போல பட்டியல அடைச்சி எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சாரத்துக்கு போடாமல் செஞ்சு எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஒரு குறுக்கு வழியிலான ஒரு மோசடியான வெற்றியை தான் கடந்த காலங்களில் எல்லா இடைத்தேர்தலையும் பெற்றது என்பது நாடறிந்த உண்மை. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக அதே யுத்தியை தான் இன்னைக்கு கையாளும். இன்னைக்கு அதை எந்தவித மாற்றம் ஜனநாயக குரல் உள்ள நெரிச்சு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு இடைத்தேர்தலை ஒரு கேலிக்குரியதா ஒரு எள்ளி நாயக போன தடவை தெரியல உங்களுக்கு. திமுக காரங்க எந்த அளவுக்கு இறங்கி போனான்னு வீட்டில் இருக்க துணியை கூட துவைச்சு கொடுத்தாங்க, அப்புறம் குளிப்பாட்டி விட்டாங்க, காலை கழுவி விட்டாங்க, பாத்திரம் பண்ட பாத்திரம் தேய்ச்சி வச்சாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கீழ்த்தரமான வேலைக்கு கூட ஓட்டுக்காக அவர்கள் இறங்கி போகின்ற அந்த நிலைமை இருக்கும். ஏன்னா எப்படியாவது அது சட்டமன்ற தேர்தல் 2026 பொது தேர்தல் வர இருக்கிற சூழ்நிலை அது எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக அதாவது படம் பாதாள வரையும் பாயிடும். அதை தாண்டி எவ்வளவு வேண்டுமானாலும் இவர்கள் பாய்வாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த வகையில இவங்க அதிகார துஷ்பிரயோகம் கண்டிப்பாக நடக்கும். ஜனநாயக விரோதப்படி ஜனநாயக மரபுப்படி நடக்காத ஒரு தேர்தலாக தான் நிச்சயமா திமுக அதை அரங்கேற்றும். மிக்க நன்றி திரு ஜெயக்குமார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள். சார் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அங்கு யார் போட்டியிடுவார்கள்? பொதுவாக தமிழகத்திலே திமுக தலைமையிலான ஆட்சியில இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறுவது கிடையாது, பணநாயக முறைப்படி தான் நடைபெறுகிறது. ஆட்பலம், அதிகார பலம், பணபலத்தை வைத்தே ஆளுங்கட்சி இடைத்தேர்தலை சந்தித்து வெல்ல நினைக்கிறது. இதுதான் நடந்து முடிந்த தேர்தலுடைய பிரதிபலிப்பாகவே இருந்தது என்பதை நான் முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தேர்தல் அறிவிப்பு இன்றுதான் வந்திருக்கிறது என்பதால் முறைப்படி கட்சி எப்பொழுதுமே கட்சியில் உள்ள மூத்த முன்னணி தலைவர்கள் அந்த பகுதி உள்ளவர்களோடு கலந்து பேசும். அதற்கு பிறகு கூட்டணிகளின் ஒத்த கருத்தை வைத்து முடிவுகள் எடுக்கும். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரைக்கும் அது உங்கள் வசம் இருந்த தொகுதி. இந்த முறை பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கீங்க. கூட்டணி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கா, அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக வேட்பாளரை நிறுத்துமா? நான் ஏற்கனவே சொன்னது போல இடைத்தேர்தல் மீது பெரிய நம்பிக்கை
இல்லாத மாதிரி தான் எல்லோருக்கும் ஒரு அபிப்பிராயம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடு ஜனநாயகத்துக்கு உகந்ததாக கிடையாது. எனவே இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. திமுக கூட்டணிக்கு எதிராக எல்லாரும் ஓரணியில இணையணும் அப்படிங்கிற முழக்கத்தை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார் திரு வாசன். அந்த வகையில 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல், அந்த முழக்கம் இந்த இடைத்தேர்தலிலேயே முன்வைக்கப்படுமா? ஏன் எல்லா கட்சியும் தங்களுடைய நிலை குறித்து தங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களோடு பேச வேண்டும், தொகுதி பகுதி நடக்கும் தலைவர்களோடு பேச வேண்டும், ஒத்த கருத்து ஏற்பட வேண்டும். இப்படி பல நிலைகள் இருக்கிறது. இடைத்தேர்தலை பொறுத்தவரையில காலக்கெடு மிக குறைவாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதற்கு மிக்க நன்றி திரு ஜி கே வாசன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் காலமான நிலையில் அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது.